Praise the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். Greet you in the name of Jesus Christ for those who came to worship the Lord. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். Even though we are unfaithful, God is a faithful God. எங்களை மனுஷர் என்று தான் அவர் நினைவு கூறுகிறார். He always remembers us as humans. இந்த வேளையிலும் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களை அவர் அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அவருக்கு ஆராதனை செய்வோம். We are here to worship the Lord and He always watches us. ஏசாயா 25:1 சொல்லுகிறது, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். உமது நாமத்தை நான் துதிப்பேன் ஆண்டவரே, நீர் அதிசயமானவைகளை செய்தீர். O Lord, you are my God. I will exalt you and I will praise your name. You have done wonderful things. ஆரெல்லாம் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, முந்தி எவ்வளவு அற்புதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்தார் என்பதை யாரெல்லாம் உங்களால சொல்ல முடியும்? How many of you can say that God has done wonderful things in your life? இவ்வளவு நல்ல ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். He is a good God. We are worshiping Him. அதனாலே அவர் செய்த நன்மைகளை தான் நாங்கள் நினைத்து, அற்புதங்களை அடையாளங்களை நினைத்து தான் நாங்கள் ஆராதிக்க போகிறோம். We are going to worship Him by remembering what He has done in our life. நல்ல தெய்வம். அதனாலே இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். 142வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். உமது நாமத்தை நான் துதிக்கணும் ஏசப்பா. இந்த வேளையிலே என் ஆத்துமாவை காவலுக்கு, bring me out of prison. ஏதாவது காரியம் என்று ஆத்துமாவை இப்பொழுது கட்டி வைத்து குற்ற உணர்வுகளோ ஏதாவது ஒரு காரியம், கவலையோ கஷ்டமோ வேதனையோ, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த முடியாதபடி உங்களுக்கு ஒரு காரியம் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. So if you have anything in your heart that is if there is any guilty feeling, any sorrowful nature, then just proclaim and just give it to God. 142:7 உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். Hallelujah. எந்த ஒரு காரியமும் இந்த இடத்தில் எங்களுக்கு தடையாய் வேண்டாம். Nothing should hinder your worship. அவரை துதிப்போம். Let's worship Him. துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சொரிந்தேன். பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சொரிந்தேன். என்னை மீட்டு காத்து நடத்திய எந்த இயேசுவை துதிப்பேன். என்னை மீட்டு காத்து நடத்திய எந்த இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை. அவரை பார்த்து சொல்லுங்க, பாவங்கள் பல நான் பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன்
துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கின எங்கள் நன்றியோடு அவர் தூங்காதபடியா தான் நாம இருக்கிறோம். உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொன்னாரே. சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்தினார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்பினார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்பினார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே. எம்மை உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின எங்கள் தேவாதி நல்லவர் அவர் தூங்கவே இல்லை. நன்றியப்பா இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்கினார். பலவித சோதனை ஜெயமென கழித்தார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்கினார். பலவித சோதனை பலனென கழித்தார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் குருசமும் பலனெனவே. என்னை உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்கு. நம்பிக்கையோடு சொல்லுங்க. என்னை எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றினார். எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார். உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே. வார்த்தையாலே பேசுகின்ற தேவனாமரே. என்னை உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன். இதுதான் எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பம் அவரை பார்த்து நன்றி செலுத்துறதுக்கு. எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொன்னாரே. சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துகிறார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே. எம்மை உண்டாக்கின எங்கள் ஹோலியோடு உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஆச்சரியமானவர். என்னை உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்கினதே இல்லை அவர் உறங்கினதே இல்லை. அப்படி அவர் இருந்ததனால் தான் அப்பா நீங்க அப்படி தூங்காம எங்களை விழிச்சு பாதுகாத்ததால் தான் நாங்களும் எங்கள் குடும்பமும் ஆண்டவரே சுகமா இருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிங்க. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு துதிங்க. இந்த நிமிஷம் வரை உங்களை கைவிடாமல் இருந்தாரே அவரை நினைச்சு துதிங்க. துதிங்க, மறக்காம துதிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று சொன்னாயே. என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொன்னாவே. ஏன் சொன்னாய்?
ஏன் சொன்னாய் என்று கேட்கிற ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, ஆண்டவரே எங்களுக்கு மன்னிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்று ஏன் சொன்னாய்? என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போனது என்று ஏன் நீ சொன்னாய்? ஏசப்பா எங்களை மன்னிங்க. நீங்க எவ்வளவு காரியங்களை செய்தீங்கப்பா, எத்தனை வழிகளை எங்களுக்கு காண்பித்தீங்கப்பா. நாங்க போகிற பாதை என்னன்னு தெரியாதவர்கள எங்களுக்கு பாதை காட்டினீங்க. உங்களோட வார்த்தையை நிறைவேற்றினீங்க. வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றினீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டினீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாக இருப்பதுடைய கிருபை, நிருபை கிருபை கிருபை ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, பூமியின் கடியாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் நீர் சோர்ந்து போவதில்லை, நீர் சோர்ந்து போவதில்லை. எங்களுக்கு உதவி செய்வதில் நீர் சோர்ந்து போவதில்லை. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறதில் நீர் சோர்ந்து போவதில்லை. எங்களை விடுவிக்கிறதில் நீங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்களை உயர்த்தி வைக்கிறதில் நீங்கள் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. அதை நீ அறியாயோ? அதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. உன்னுடைய அறிவு கட்டாது, உன் புத்தி கட்டாத காரியங்களை அவர் செய்கிறவர். நீ செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியதான். நாங்கள் கூப்பிட்ட வேளையிலே எங்களுக்கு அறியாத, எங்களுக்கு கட்டாத, தாவி தாவி எத்தனை தூரம் ஏறினாலும் எங்களுக்கு கட்டாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்தவரே உமக்கு நன்றி. நீர் மாத்திரம்தான் அதை செய்தீர். நீர் மாத்திரம்தான் புகழ்ச்சிக்குரியவர். நீர் மாத்திரம்தான் கனத்துக்குரியவர் அப்பா. எங்கள் வாழ்க்கையை நடத்துறவர் நீரே. எங்கள் கிரிகளை எல்லாம் எங்களுக்காய் நடத்தி வருகிறவர் நீரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீரே. உண்மையான தெய்வம் ஆண்டவரே, உண்மையான தெய்வம். வாக்கில் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்து முடிக்கும் அளவு கைவிடவே மாட்டார். நீ விசுவாசித்தால் அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் கடந்து வரும். அது தாமதித்தாலும் அது கடந்து வரும். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் நடக்கும், அது நிச்சயமாய் நடக்கும். அவருடைய கர்த்தரின் கரத்தினாலே வாய்க்காத காரியம் ஒன்றுமில்லை. கரம் பிடித்த கர்த்தர் மட்டும் நடத்தி வந்த எபினேசர் இனியும் என்னை நடத்துவார், இனியும் உன்னை நடத்துவார். அதனாலே பயப்பட வேண்டாம். இம்மட்டும் எங்களை உயிரோடு வைத்து காப்பாற்றின தேவன், உறங்காத தூங்காத ஆத்தும நேசர் எங்கள் மனவாளன் எங்களோடு இருக்கிறார். யாருக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் எங்களுடைய சார்பில் நிற்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவருக்கு மறைவாய் எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லை. நீ இதை அறியாயோ, நீ இதை கேட்டதில்லையோ என்று அவர் எங்களை பார்த்து கேட்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 9வது அதிகாரம் 16வது வசனம். Romans 9:16 says like this. போடுங்க இங்கிலீஷ்ல. Romans 9:16. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க ஓடி பார்க்கலாம், நீங்க என்ன காரியத்தை விரும்பி பார்க்கலாம். ஓடலாம் ஓடலாம் ஓடலாம், ஓடிக்கொண்டே இருக்கலாம். மனுஷருடைய தயவுக்காக ஏங்கலாம். You can be running for all the things you like in your life. மனுஷருடைய ஒத்தாசைக்காக அலையலாம். You may be running for the favor from a human being. எத்தனையோ காரியங்களை வாழ்க்கையில விரும்பலாம். விரும்புறதை தருகிறவர் தான். There are so many things you can have desires in your heart. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கணும். Only thing you need to understand. வசனம் சொல்லுகிறது, The Bible says, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன். Amen. But of God that hath mercy. இந்த வேளையில யாரெல்லாம் அவரை பார்த்து சொல்ல போறீங்க? இறங்குற தேவனே, அப்பா நான் உம்மை மாத்திரம் தான் பார்க்க போறேன். We are going to see only you, Father. நீங்க இரக்கம் செய்யும் வரை, We are going to look at you, Father. என்னுடைய விஷயத்தில் நீங்க இரக்கம் காண்பிக்கும் வரை, Until you show mercy to in my dealings. உம்முடைய முகத்தையே கரத்தையே பார்த்து I will be கொண்டிருக்கிறேன். watching only your face and your அப்படி hand. நீங்க சொல்ற வேளையில When you say that one, அவர் சந்தோஷப்படுவார். He will be pleased. என் பிள்ளை என்ன மாத்திரம் பார்க்க போறாவாம், My son is only trusting me. என்ன மாத்திரம் நம்ப போறாவாம். He is going to trust only me. அப்படிப்பட்டவர் கைவிடுவாரோ? Will he let you down? அசாத்தியமான காரியங்களை செய்வார். He can do unnatural things in your life. அதிசயமான காரியங்களை செய்வார். He can do wonderful things in your life. அதனால இந்த வேளையிலே நாங்க இன்னும் ஒரு பாடலை படிப்போம். நித்தியம் நித்தியமாய் உம் பெயர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம்முடைய ஃபேம், உம்முடைய புகழ் பேசப்படும். யாருடைய புகழும் அல்ல, யாருடைய பெயரும் அல்ல, No one's name. அவருடைய நாமம் Only His name. Only His name. ஆண்டவரை சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு எல்லாரும் கைதட்டி அவருக்கு நல்ல சந்தோஷத்தோடு நாங்கள் அவரை ஆராதிப்போம். நித்தியம் நித்தியமாய்
நித்தியம் நித்தியமாய் உம் பெயர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உம் பெயர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உம் பெயர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உம் பெயர் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க, நீங்க தான் எங்களுக்கு நிரந்தரம். நீங்க தான் எங்களுடைய நிரந்தரம். நித்திய நித்தியமாய் உம் பெயர் நிலைத்திருக்கும். உங்கள் தலைமுறை 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 அவருடைய புகழ் தான் பேசப்பட வேண்டும். தலைமுறை தலைமுறைக்கும் உம் பெயர் பேசப்படும். தெரிந்தெடுத்தீரே இஸ்ரவேலை பிரித்தெடுத்து பிரித்தெடுத்தாரே. யாக்கோபை அவருக்கு தெரிந்தெடுத்தார். நன்றியோடு சொல்லுங்க. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தாரே. வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே நித்திய அவதாரம், நித்திய வாழ்வுக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். நிரந்தரம் நீதானையா. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றேன். ஆமென். அவருடைய விருப்பம் நடக்கும். வானத்திலும் வாழ்க்கையில அவருடைய விருப்பம் நடக்கும். சபையில அவருடைய விருப்பம் நடக்கும். பெரியவன் நீதானே, என் பிரியமும் நீதானே, பெரியவன் நீதானே, பிரியமும் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, நான் தேடும் தேடல் அதிகம் தேடுவரே. நான் பாடும் பாடல் நீதானே, நான் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே அவரை பார்த்து சொல்லுங்க, என்னப்பா நீங்க தான் எனக்கு நிரந்தரம். எல்லாம் உங்களை விட்டு போய்விடும். வீடு வாசல்கள், மனைவி கணவர் பிள்ளைகள் எல்லாம் போய்விடும். உம்மை பிரியப்படுத்துவேன். வானங்கள் தோன்ற செய்தி. ஒரே ஒரு வார்த்தை, only one spoken word. சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. உங்களை உருவாக்கின கர்த்தர் அவர் சாதாரணமானவர் அல்ல. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நீ சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே என் சத்தியமே இயேசுயா. நீங்க தான் எனக்கு வேண்டும். I need you more, Father Lord. எனக்கு நீங்க போதும், நீங்க போதும். எங்கள் சபைக்கு நீங்க போதும். வருடப்பை உமக்கு நான் ஆமென். யாரெல்லாம் சொல்ல முடியும்? நன்மை செய்வார், செய்யாவிட்டாலும் செய்வார். காண்பவர் நீதானே, தினம் காப்பவர் நீதானே, காண்பவர் நீதானே, தினம் காப்பவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே நித்திய நித்திய நித்திய
எவ்வளவு பேர் இப்படி சொல்ற வேளையில சந்தோஷப்பட்டீங்க. எனக்கு ஒரு நிரந்தரமானவர் இருக்கிறார், எங்களோட வாழ்க்கையில நிரந்தரமானவர் இருக்கிறார். There's someone who is permanent is with me. எங்களை அன்பு செய்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் இருக்கிறார். The God who loves me is with me. அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. He will never leave me nor forsake me. பார்த்து சொல்லுங்க, நான் விரும்பினேன் ஆண்டவரே, I desired. நான் ஓடுறேன் ஆண்டவரே. Yes, I am running, Father. ஆனால் இரக்கம் செய்கிற தேவனை உம்மால தான் நான். But you are the one showing the mercy in our நீர் life. இறங்கினால் காணும் ஆண்டவரே. Hallelujah. This is நீர் இரக்கத்தை யாருக்கு காண்பிக்க விரும்புகிறீரோ அவருக்கு இரக்கத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. Father God, you said that about whoever I want to show my mercy, I will show to them. அந்த இரக்கத்தை நீங்க எங்களோட சபைக்கும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்க காண்பிப்பீங்க. You will show that same mercy to our church and our children in our அந்த life. வார்த்தை எழுதினவர் நீங்க தானே. That word was written by you. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இரக்கம் செய்கிற தேவனாலேயாம் என்று சொல்லி எழுதி வைத்த தேவன் அதை செய்யாமல் இருப்பீரோ? Hallelujah. You will definitely accomplish that one because you wrote that verse, Father. ஒரு பகுதியா எங்களுக்கு இரக்கம் காண்பிப்பீர். You will show us mercy in every division in our ஏனென்றால் life. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, Yes, we know that, Father. மகிமையின் நம்பிக்கையா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். அதுதான் அந்த ரகசியம். You are there as a hope of glory. ஆதிகாலம் முதலாய் தலைமுறையாய் ஒருத்தருக்குமே வெளிப்படுத்தப்படாத அந்த ரகசியம் அவருடைய பரிசுத்தவான்களாய் எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த காலத்திலே அந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். The unrevealed secret is now you are revealing to us, Father. அந்த ரகசியம், அந்த பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? Hallelujah. That is the greatest secret. ஆதிகாலத்திலே தலைமுறைக்கெல்லாம் சொல்லாததை இந்த காலத்திலே எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? You know what is the secret he has kept for us? மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே என் அப்பா என் இயேசு பிதா வாசம் பண்ணுகிறார். Hope of glory is there. He is living in Hope our of midst. glory. He is living in the midst. மகிமையின் நம்பிக்கை. Hallelujah. He is living in our midst. நாங்கள் எவ்வளவு நம்பிக்கையா எங்களோட வாழ்க்கையில நாங்க இருக்க முடியும்? How can we trust him? இந்த பெரிய ஒரு தேவன் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். The great God is living within us. ஆனா நாங்க நாளைய தினத்துக்காய் கவலைப்படுகிறோம். We are struggling we are thinking of the future. வெளியில புஷ்பங்களை பார்க்கிறோம். We are seeing the flowers outside. எல்லாத்தையும் அங்க அலங்காரமா உடுத்தி வச்சிருக்கிறார். He has beautifully dressed those flowers. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் காகங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் போஷி ஏற்ற வேளையில ஆவணம் சாப்பாடு கொடுக்கிறார். All the birds in the sky is fed by him. அப்ப எங்களை அவர் இவ்வளவு விசேஷமாய் பார்க்கிறவர் எங்களை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பாரா? He is seeing us as a special being and he will definitely look after us. ஏதாவது குறைகள் இருந்தா அந்த குறைகளோடு நாங்க வாழட்டும் என்று அவர் விட்டுட்டு இருப்பாரா? Do you think if there's any lack will he let us be like that in our life? அதை மாத்துறதுக்கு தான் அவர் பிரயாசப்படுவார். He will definitely change the situation. ஆனா சில காரியங்களை எங்களிடத்திலேயும் பார்ப்பார். He will expect certain things from us. விசுவாசிக்கிறீங்களா? Do you trust him? இந்த வேளையில நாங்க பெரிய பர்வதங்களை பார்த்து சொல்ல போறோம். All the big mountains. Great mountains. நீ யாரு? பெரிய பர்வதமே நீ. Who are you? எம்மாத்திரம். நீ எம்மாத்திரம். நான் இது சொல்லல, சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. Zechariah chapter 4 verse 7 says like this. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். Oh great mountain, how much are you? செருபாபேல் என்னுடைய பிள்ளைக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். Amen. அல்லேலூயா. இந்த வேளையில அதைத்தான் நாங்க கண்ணுக்கு முன்னால வச்சுக்கொண்டு விசுவாச கண்களினால பார்த்து கொண்டு நாங்க பாட்டு படிச்சு அவரை ஆராதிக்க போறோம். என்ன சொல்ல போறோம் தெரியுமா? அசையாத மலை கூட அசையும். Hallelujah. Even the unshakable mountain can be shaken by him. என்னன்னு தெரியுமா? அந்த 4:7 சொல்லிட்டு 4:6 சொல்லுகிறார், பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல என்னுடைய ஆவியினால தான் அது ஆகும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? Chapter 4:6 says like this. விசுவாசிக்கிறீங்களா? Not by your might, not by your power. விசுவாசிக்கிறீங்களா? His power. சபை மக்களே விசுவாசிக்கிறீங்களா? You believe that one? உங்களோட பலத்தினால முடியாது. Hallelujah. உங்களோட பராக்கிரமத்தினால முடியாது. Not by your might, not by your power. மலை அசைய வேண்டுமா? If there's a mountain, do you want to shake it? அமராத புயல் அமர வேண்டுமா? Hallelujah. The cyclone which cannot be stopped. பரிசுத்த ஆவியானவரை பிடியுங்க. Just hold on to the holy God. அதனால் தான் செருபாபேலுக்கு முன்பாக இருந்த பெரிய பர்வதங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடியதாய், இல்லாவிட்டால் செருபாபேலே சொல்லக்கூடியதாய் இருந்தது, நீ ஏமாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். Zerubbabel said to this great mountain. அதனால் இப்பொழுது சந்தோஷமா படிக்க போறோம். அசாத்தியங்கள், impossible things. அந்த impossible என்று நீங்க இந்த வேளையிலே
அசாத்தியமான காரியங்கள், அசாத்தியமான சில பேர் தெரியாது, அதான் நான் சொல்றேன், இம்பாசிபிளான காரியங்கள் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர், நான் இன்னார் என்பதை அறிந்து ஆராதிக்கிறேன். என் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்காவிட்டாலும் அவர்தான் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லிக்கொண்டு அவரை ஆர்ப்பரித்து நாங்கள் துதிப்போம். நன்றி ஆண்டவரே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடும். நம்பிக்கையோடு சொல்லுங்க, அசையாத மலை. அதை பார்த்து விசுவாச கண்களால சொல்லுங்க, அசைய பண்ணுகிறார், அமர பண்ணுகிறார், அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் நம்பிக்கையும் நிலைவர மாணவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. அவர் இருக்கிறாரே, எனக்காய் பேசுவார். அந்த பிரதான ஆசாரியர் எனக்காய் உனக்காய் பரிந்து பேசுகிறவர். நீ ஏன் பேச வேண்டும்? எனக்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. உண்மைதான், நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, எல்லா புகழும். அவர் பார்த்து சொல்லுங்க, சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற ராஜாவை பார்த்து சொல்லுங்க, அசாத்தியம் செய்வீங்கப்பா. இல்லாத இருக்கிறது போல் அழைப்பீங்க, குறைவுகள் நிறைவாகும். என்னில் வரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்றீங்க, என் பக்கத்துல வலது பக்கத்துல நிழலாய் நிற்கிறார், எனக்காய் பேசுவார், உனக்காய் பேசுவார், எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தி. நம்பிக்கையோடு சொல்லுங்க, உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள என்ன காரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, இது என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இல்லை என்று நினைத்து உம்முடைய கைகளை ஒப்பு கொடுங்க. தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடும். நம்பிக்கையோடு கரம் தவறியே இழந்து போகாது. விடமாட்டார், விடமாட்டார். மீட்டிடுமே. எல்லா புகழும். அவர் அழைத்தவர், அவர் தெரிந்தெடுத்தவர், தாயின் கருவிலே தோற்று முன்னே பேர் அழைத்தவர். அவர் கைவிட மாட்டார், அவர் இழுத்து கொள்வார். அன்பின் காய்ச்சினால இழுப்பார், அவர் இழுப்பார், அவர் இழுப்பார், அவர் இழுப்பார். விசுவாச கண்களால பாருங்க, மலைகள் அசைகிறது, மலைகள் அசைகிறது, இல்லாத உருவாக்கப்படுகிறது, அதிசயங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஏனென்றால் அவர் பெரியவர், அவர் எங்களுக்காய் பேசுகிறவர், எங்களுக்காய் நிற்கிறவர். ஆமென். இயேசுவுக்கே
சும்மா நிற்க மாட்டேன். என் வாயை விரிவாய் திறப்பேன், துதிப்பேன். எனக்காய் பேசும் இயேசுவுக்கே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. Whatever is beyond my control, it is possible with your hands. சாத்தியமே என் கரம் தவறியே இழந்த வருஷம் நீங்க இழந்திருக்கலாம். மீட்டு தருவார், மீட்டிடுமே. என் கரம் தவறி சந்தோஷத்தை இழந்தீங்களா? சமாதானத்தை இழந்தீங்களா? பிள்ளைகளை இழந்தீங்களா? சொல்லுங்க, தவறாமல் மீட்டு தருவீங்க. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவரே. எவ்வளவு பயங்கரமானவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். என்னில் நிலை வரமானவரே. எல்லா புகழும் அவரை பார்த்து சொல்லுங்க, என் ராஜாவே, எல்லாத்தையும் நான் உமக்கு செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேச்சால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ மாறாத கர்த்தர், நீ வாக்கு மாறாதவர், நீ வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றி, நன்றி அப்பா. நீங்க பொய் உரையாதவர். சத்துரு பொய்களை கொண்டு வந்து காதுகளிலே போடுகிறார். அது நடப்பதில்லை, அவன் நடப்பதில்லை. அவன் சொல்லுகிற பிரகாரம் நடப்பதில்லை. சத்துரு போடுகிற பிரகாரம் நடப்பதில்லை. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் தான் நடக்கும். அவர் நினைத்த பிரகாரம் தான் நடக்கும். அவர் செய்த பிரகாரம் தான் நிலை நிற்கும். அவர் நினைத்த காரியம் தான் நடக்கும். ஏனென்றால் அவர் அசாத்தியங்கள் செய்கிறவர். அவர் நல்ல தெய்வம், அவர் நம்பத்தக்கவர், அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் அடைக்கலமான தெய்வம். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கொடியேற்றி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அசாத்தியங்கள் செய்கிற தேவன், கலங்க வேண்டாம். அசாத்தியங்கள் செய்கிற தேவன் எங்களுடனே இருக்கிறார். உலகத்திலே இருப்பவன் அல்ல, உலகத்திலே இருக்கிறவர்கள் அல்ல, எங்களுக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், பலத்தினால முடியாது, இது பராக்கிரமத்தினால முடியாது. நீ நினைக்கிற பிரகாரம் பலத்தினால செய்து விடாதே, பராக்கிரமத்தினால செய்யலாம் என்று நினைக்காதே. என்னுடைய ஆவியானவர் என்னை அண்டிக்கொள் என்ற ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் நம்புவோம். அவர் நம்பத்தக்கவர். இந்த வேளையில ஒரு வார்த்தை எபிரேயர் 12:2 சொல்லப்படுகிறது. எங்கள் விசுவாசத்தை தொடங்கினவர், எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவர். The God who started our faith, those who the God who finished our faith. எங்களுடைய விசுவாசத்தை யார் ஆரம்பிச்சவர்? Who started the faith in our life? நாங்க இயேசுவில தான் எங்களுடைய விசுவாசத்தை நாங்க ஆரம்பிச்சோம். We started our belief in Jesus faith Christ. journey நாங்க எங்க ஆரம்பிச்சோம் தெரியுமா? We started our journey in Christ. இயேசுவின் நாமத்தில. Amen. In the name of Jesus Christ. அந்த விசுவாசத்தில நாங்க முடிக்கணும். Let's finish that in His name. நடுவுக்குள்ள விசுவாச பாதையை, விசுவாச கப்பலை சேதப்படுத்துற ஏதாவது காரியங்கள் வந்தா இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. There are so many things can come in our life to destroy our journey. No, no, no. Nothing will happen. எங்களுடைய விசுவாசத்தை தொடங்கினவர் அவர் என்றால், if God started our journey, எங்கள் விசுவாசத்தை முடிப்பவரும் அவரே. He will finish our faith as well. எங்களுடைய நற்கிரியை தொடங்கினவர் அவர் என்றால், Hallelujah. அந்த நற்கிரியை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் வரை பாதுகாத்து முடிய பண்ண போகிறவரும் அவரே. Hallelujah. அந்த நம்பிக்கையினால தான் நான் உற்சாகத்தோடு நிற்கிறேன். நீங்களும் உற்சாகத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ சொன்னால் எல்லாம் ஆகுமே, if you say something it will finish. நிக்குமே. Amen. நான் நம்புவேன். இந்த வேளையில எங்கள் அப்படியே எங்கள் குடும்பமாய் உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்கோ அத்தனை பிள்ளைகளையும், சபையில் இருக்கிற ஆறாறு எத்தனை பிள்ளைகள் எல்லாரையும் நினைச்சு அப்படியே சொல்லுங்க, நான் உண்மை நம்பி என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் சபை, என் வாழ்க்கை, என் வேலையை, என் எதிர்காலத்தை எல்லாத்தையும் அப்படியே உம்மிடத்தில் சாட்டி விடுகிறேனப்பா. ஏனென்றால் நான் உண்மை நம்புறேன்.
சொல்லி என்ன விசுவாசத்தை தொடங்கினவர் விசுவாசத்தை முடிப்பேன். குதிரையை நான் நம்பல, ரதங்களை நம்பல, திக்கற்றோருக்கு அடைக்கலமா இருக்கிற இந்த தேவனை நம்புறேன்னு சொல்லி இந்த பாடலோடு நாங்கள் ஆராதனையை முடிப்போம். நன்றி அப்பா. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. சொல்லுங்க. என் விசுவாசத்தை ஆரம்பித்தார் அந்த நேரத்தை நினைச்சு பாருங்க. என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீ சொன்னாலாகுமே. விசுவாசத்தை தொடக்கினவரை பார்த்து சொல்லுங்க. Hallelujah. We are not trusting the horses or chariots. செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 126 வாசிப்போம். Let's all read from Psalm 126.